தமிழ் குர்ஆன். ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு. அவர்கள் அதன் பக்கம் திரும்புபவர்களாக உள்ளனர். நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கோனாக இருக்கின்றான். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை புனித பள்ளிவாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் இறைவனிடமிருந்து வந்த உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை. குறிப்பு: நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது உண்டா? அதை பின்பற்றலாமா? இஸ்லாத்தில் குறிப்பிட்ட நேரத்தை நல்ல நேரம் என்றோ கெட்ட நேரம் என்றோ பார்ப்பது கூடாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று எதுவும் இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. அதை நம்புதல் கூடாது. நம்மிடம் இருக்கும் நேரங்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு கொடுத்த அன்பளிப்பு, பிரசன்ட் என்பது நாம் அறிந்ததே. எந்த நேரத்திலும் அல்லது எந்த நாளிலும் நமது அனைத்து காரியங்களையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன் என்று கூறி துவங்கினால் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நாம் இறைவன் மீதுதான் நம்பிக்கை வைக்க வேண்டும். மாறாக நேரத்தின் எண்களிலோ நாட்களின் பெயர்களிலோ அல்ல. சுருக்கமாக, நாம் சகுனம் பார்ப்பது கூடாது.